இதுவரை நடந்த இருதரப்பு வாதத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது சரஸ்வதி அம்மாவின் அசைய மற்றும் அசையா சொத்துக்களை அவரது மகன்களுக்கு 2 பாகமாக பிரிக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. முதலாவதாக பாரதி நகரில் இருக்கும் வீடு அண்ணன் சேகருக்கு கொடுக்கப்படுகிறது. அதே மதிப்புள்ள புதுநகரில் உள்ள வீடு தம்பி கணேசுக்கு கொடுக்கப்படுகிறது. சரஸ்வதி அம்மாவின் பரம்பரை விவசாய நிலம் சேகருக்கும், அதே மதிப்புள்ள கோட்டூர் பண்ணை நிலம் கணேசுக்கும் பிரிக்கப்படுகிறது. மேலும் சரஸ்வதி அம்மாவின் கணவர் பயன்படுத்திய பத்மினிகா பெரிய மகன் சேகருக்கும், சரஸ்வதி அம்மாவின் 15 பவுன் நகை சிறிய மகன் கணேசுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. மேலும் சரஸ்வதி அம்மாவின் பெயரில் வங்கியில் உள்ள ரூபாய் 5 லட்சம் யாருக்கும் பிரித்து கொடுக்கப்பட மாட்டார். ஏனெனில் அதில் வரும் வருமானம் அவரது இறுதி காலத்தில் அவருக்கு கை கொடுக்கும் என இந்த நீதிமன்றம் கருதுகிறது. மிஸ்டர் சேகர், மிஸ்டர் கணேஷ், உங்க 2 பேர்ல யாரு உங்க அம்மாவை பார்த்துட்டு போறீங்க? ஐயா, நான் தான் எங்க வீட்டுக்கு மூத்த பிள்ளை. எங்க அம்மாவை கடைசி வரை வச்சு நான் பாத்துக்குவீங்க. இல்லையா, என் மேலதான் எங்க அம்மாவுக்கு பாசம் அதிகம். அதனால நானே கடைசி வரை வச்சு எங்க அம்மாவை காப்பாத்துறேன். சரஸ்வதி அம்மாள் அவர்கள் பெரிய மகன் வீட்டில் 1 மாதமும் சிறிய மகன் வீட்டில் 1 மாதமும் தங்கி தனது மீதமுள்ள காலத்தை வாழ்ந்து கொள்ளலாம் என இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. யார் வந்து பாரு. நீயே பேசுற? எங்க அம்மா மேல அவ்வளவு பாசமா? சும்மா விளையாடுங்க. சட்டப்பட்டு கடி பிடி சீக்கிரம் வாங்கிட்டாங்க. நான் உங்ககிட்ட அதான் தங்கை தான் தாமரை கேட்டேன். கல்யாண காட்சி போனா போட்டதுக்கு முதல் செய்யலாம். நல்ல நகை இல்ல. கோட்ல எல்லாரையும் தங்கி தூக்கி விடு சொன்னாங்க. இவரு தூக்கி விட்டு வந்தாரா? இந்த ஓடி காட்டுற எனக்கு யாரேடா? என் தங்கச்சிக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வருது. எனக்கு போட்டு கட்டுக்கு நல்ல நகை வேணும். என் உசுர போட்டு வாங்குறேன். யார் கையில காசு வச்சிருக்கா? அதெல்லாம் தெரியாது. உங்க அப்பாவோட கார் இருக்குல்ல, அதை விட்டு எனக்கு வாங்கிட்டாங்க. ஏய், அந்த கார் எங்க அப்பாவோட ஞாபகமா இருக்குமா? மூணா, அது கார் இல்ல, எங்க அப்பாவுடைய கௌரவம். அதை போய் விக்க சொல்றீங்க. அப்ப ஏன் கௌரவம் மட்டும் உங்களுக்கு பெருசா பண்ணல? என்ன ஒரு மனுஷியாவே நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. அது வெறும் கார் இல்லம்மா, அவரோட 40 வருஷம் உழைப்பு கௌரவங்கிறதுல அதை வச்சு வாழறாங்க தெரியுமா? எப்படி வாழறாங்கிறது தான். சேகரன், அந்த காரை விற்கணுமையா? இந்த பேங்க்ல பணத்தை உனக்கு நல்ல வழியா வாங்குவியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா? நீ என் பிள்ளைப்பா, உன் முகம் வாழனா என்னால தாங்க முடியாதுப்பா. இந்த பேங்க்ல இருந்து பணத்தை உனக்கு ஒரு நல்ல நகையா வாங்கி கொடுப்பா. என்ன அருமையா, நல்லா இருக்கியா? ஏய் ஜனனி குட்டி, எப்படி இருக்க? அம்பிகா, எங்க அம்மா வந்திருக்காங்க. வாங்க ஒரு வார்த்தை உண்டா? குறைச்சா போயிடுவேன். உங்க அம்மா பண்ண வேலைக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். என்னப்பா நினைச்சு அம்பிகா ஏன் கோவமா இருக்கா? இந்த இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணி கொஞ்சம் வீட வேற மாதிரி மாத்தலாம் நினைச்சிட்டு இருந்தா இதுக்கு எல்லா படத்தையும் உனக்கு மூத்த படத்தை தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்க. இல்ல நீ உன் மனசு என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நூத்தரம் மட்டும் தான் அவன் பிள்ளையா பண்ணாலாம் போமா. அம்பிகா, அம்மாவுக்கு இந்த ரூம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடு. இருக்கிறது 2 ரூம். ஒண்ணு நாம யூஸ் பண்றோம். எல்லா ரூமும் கெஸ்ட் யாராவது வந்தா யூஸ் பண்ணி வச்சிருக்கோம். உங்க அம்மா ஹாலே தங்க சொல்லுங்க. திடீர்னு கெஸ்ட் வந்தா ஹாலே தங்க வச்சு தானே ஆகணும். அப்ப சொன்னாங்கன்னா அவங்க தப்பா நினைப்பாங்க. அதுதான் இப்ப இருந்தே அவங்க ஹாலே தங்கட்டும். இருப்பாரோ விடையே எல்லாம்
சுகத்தாவே அதையெல்லாம் அடிக்குதுமா. கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு வரலாம். ஒரு மணிக்கே உள்ள க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்ப போனா அடிச்சு தர முடியும். சரிம்மா சரிம்மா. மாசம் வேற பிறந்துருச்சு. நான் உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. அம்மாவை பத்தி ஒரு மாதிரி பேசுறாங்கங்க. நானே சில டைம் பார்க்கும்போது அவங்களே தனியா பேசிக்கிறாங்கங்க. எனக்கு ஏதோ இது சரியா பண்ற மாதிரி இல்ல. சரி, இந்த மாதிரி அம்மாவால நடக்க முடியலப்பா. இதெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் சுத்தி விறுவிறுன்னு வருதுப்பா. டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அம்மா, இருக்கிற ஆயத்த டென்ஷன்ல நீ வேற ஆஸ்பத்திரி போனா அங்க போன இங்க போனுட்டு எனக்கு டைம்லாம் கிடையாது. பணம் வேணா தரேன். ஆட்டை பிடிச்சி நீயே போய் பார்த்துட்டு வந்துரு. பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா. உன் வேலையை நீ பாருப்பா. எப்போ உனக்கு தோணுதோ அப்போ நீ அம்மாவை கூட்டிட்டு போனா போகணும்ப்பா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதம்மா. வயசானது எல்லாத்துக்கும் வர்றதுதான். சாகரே சாகரே, சாப்பிட்டு தூங்குப்பா. எந்திரி எந்திரி எந்திரி, சாப்பிட்டு தூங்கு. எத்தனை முறை சொல்றது, எந்திரியா சாப்பிட்டு தூங்குப்பா. ஐயோ, குழந்தை இப்படி சோழ போய் கிடக்குறா. அச்சோ, ஏய் சாகரே, என்னடா உனக்கு? இந்த உடம்புல நெருப்பு குளிக்குது. யாரும் இல்லை. ஐயோ, ராத்திரி நேரத்துல அந்த குழந்தை நான் எங்க கூட்டிட்டு போவேன்? நான் யாரை வச்சு பார்ப்பேன்? இந்த உடம்பு எப்படி நான் சரி பண்ண? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. கடவுளே, என் குழந்தையை காப்பாத்து. மாமா என்னமாச்சு, ஏன் அழுகுறீங்க? ஐயோ, என் குழந்தைக்கு உடம்பு இல்லையா? டாக்டர் வழி எங்க இருக்கே எனக்கு தெரியலையா? நான் எப்படி போவேன் தெரியலையா? இங்க இருந்து 3வது சந்து முதல் வீடு தாமா டாக்டர் வீடு. போங்கம்மா. டாக்டர், என் குழந்தைக்கு ஹெல்ப் பார்க்க வைங்க டாக்டர். என் குழந்தை ஏன் வந்து பாருங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், என் குழந்தை காப்பாற்ற டாக்டர். இருமா கொஞ்சம் பொறுமையா இருமா. ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் பொறுமையா இருமா. ஒன்றும் இல்லை, சாதாரண ஜுரம் தான். ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், காலையில சரியாயிடும். நீங்க ஒன்றும் பாருங்க, பொறுமையா இருங்க. என்னங்க, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஊர்லேருந்து வந்திருக்காளே என் தங்கச்சி, இவன் வாங்கி கொடுத்த நெக்லஸை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டா. இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. சாமி, ஃப்ரெண்டி, நீ அம்மா என்னம்மா இந்த நேரத்தில்? ஏம்மா கண்ணா வீட்டு போயிருக்கு? என்ன பண்ண உனக்கு? ஏம்மா படுக்க என்னாச்சு? என்னம்மா என்ன சொல்ல தெரியலாம்? அக்காவோட நகையை போய் ஐயோ அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஏதோ நகை மேல இருந்து ஆசை இந்த மாதிரி பண்ணிட்டேன் அத்தை. அத்தை, இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா என் மானமே போயிடும் அத்தை. என்ன உங்க மகளா நினைச்சு மன்னிச்சிடுங்க அத்தை. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அத்தை. ஐயோ, சொந்த பையன் வீட்லயே இப்படி யாரும் திருடுவாங்களா? பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து போட்டு உங்க அம்மாவோட புத்தியை பாருங்க. சீ, இப்படி திருடி பழப்பட எடுத்துட்டு எங்கேயாச்சும் நாடு கட்டி சாகலாம். அம்மா, நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? ஏமா அப்படி பண்ண? உன்னை வீட்டுல தங்க வச்சதுக்கு எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் என் மூச்சியே முடிக்காத. ஏய் கணேஷ், அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அதான் காலையில அம்மாவை காணோம். நானும் எங்கெல்லாம தேடிட்டேன். எங்க போனோன்னே எனக்கு தெரியல. என்ன பண்ண? எனக்கு கையும் உள்ள காலும் உள்ள கணேஷ். அம்மா சின்ன வயசுல இருந்து இந்த ஸ்டெல்லா மேடம் சொல்லிட்டு இருப்பாங்களே, ஆமா அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆமா, இந்த யோசனை எனக்கு தோணவே இல்லை. பாரு, என்ன ஒண்ணு பண்ணுமா, நம்ம 2 பேரும் வண்டி எடுத்து போய் பாத்து எடுத்துருமா? ஆமா, நான் அந்த வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வண்டி எடுத்து, சீக்கிரம் வண்டி எடுத்து. சார், சிஸ்டர் வாங்க, உங்களோட பேரை என்ட்ரி போட்டுக்கோங்க. இவங்களுக்கு ரூமை சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க. மந்த்லி செக்அப்லாம் கரெக்டா இருக்கும். இவங்களோட ஸ்பெஷல் கேர்ல வச்சுக்கோங்க. நான் எப்ப கேட்டாலும் இவங்களோட ரிப்போர்ட் என்னோட டேபிள் இருக்கும். ஓகே சிஸ்டர், மேக் இட் ஃபாஸ்ட். மேடம், மேடம், ஒரு நிமிஷம் மேடம். அந்த அம்மா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுங்களா? ஓ எஸ், நல்லா தெரியுமே.
ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால இவங்களும் இவங்க கணவர் இங்க வந்திருந்தாங்க. இங்க இருந்துதான் அவங்க 2 அனாதை குழந்தைகளை தத்தெடுத்துட்டு போனாங்க. இப்ப இவங்களே அனாதையா நிற்கிறாங்க. ஆனா அனாதையானது அவங்க இல்லை, அவங்க எடுத்து வளர்த்த 2 பசங்களை தான் மறுபடியும் அனாதை ஆயிட்டாங்க. சரசு, இந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாம இந்த பையனையும் நம்ம தத்தெடுத்துக்கலாமா? ஆக்சுவலி இவன் அண்ணன், தம்பி ஒருத்தர் இருக்கிறான். 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. ஸோ நீங்க வேற ஒரு பையனை பாருங்க. அப்போ 2 பேரையும் தத்தெடுத்துக்கலாங்க. ஒருத்தன் உங்களை பார்த்துக்கிட்டானா இன்னொருத்தன் என்ன பார்த்துப்பாங்க. விளையாடலாமா? எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா? எங்க அண்ணன் கிட்ட சேர அவன் எப்படி இருக்கான் பத்தியா? அண்ணா கிட்ட சொல்லுன்னா அண்ணா கிட்ட காட்டு. சரியாப்பா? சரி, நாளைக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உன்னை நான் கொண்டு போய் விடுறேன். சரியா?